இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன பாருங்க, எலுமிச்சம் செடியில் மரத்தில் அந்த மாதிரி குருவி கூடு கட்டியிருக்கு. என்ன குருவி கூடுனே தெரியல, பார்க்க அழகாக இருந்தது. இது வந்து செவ்வாழை வாழை மரத்துலேருந்து மூடு பழுத்துருச்சு. அப்பா அரைக்கீரை அறுத்துட்ருக்காங்க. இது இப்போ தான் தழுக்க போட்டிருந்தோம், அதனால் முளைச்சிருச்சு. இப்போ அறுத்து விட்ருக்காங்க. இதான் மொதல் அறுவடை. இது அரைக்கீரை இப்போ அறுத்துட்ருக்குது. இது வந்து வெண்டைக்காய் செடிங்க, அழகாக இருக்குப்பாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே இவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருப்பாங்க. இது வந்து அவரைக்காய் பிஞ்சு. இது இன்னும் கொஞ்சம் விளைஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். இது வெண்டைக்காய் பூவிலேருந்து அப்படியே பிஞ்சு பிடிக்குவாங்க, அழகாக இருக்கும். புடலங்காய் கிடக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். ஒளிஞ்சு கிடக்கு, இந்தா அங்கங்கே அப்படி ஒளிஞ்சு கிடக்கும். ஒன்று அப்படி பார்க்கணும். இந்தா துளசி மாங்கனி இப்போ தான் தளர் விட்டு வருது. தூதுவளை இலை. இது பார்த்திங்கன்னா மலை சித்தன்னு சொல்லுவாங்க, மலை சித்தான்னு சொல்லுவாங்க. இது அதில் கூடு ஒரு குருவி கூடு இருக்கா, காட்டுறேன் பாருங்கள். நண்பா, இது இப்போலாம் மஞ்சள் குலை இதெல்லாம் இருக்குன்னு. இது ஃபுல்லாக வல்லார இலை. யாரும் கேட்டாங்கன்னா இது ஆயிரத்துக்கு பொறுமை தான் வேணும். இது என்னன்னு தெரியுமா மக்கா? இது வந்து சில ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஏரலை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம தோட்டத்தில் உள்ள ரோஸ் மக்கா, அழகாக இருக்கும். 3 ரோஸ் இருக்குது. மன அமைதிக்கு ஒரு அருமையான இடங்க தோட்டம். மல்லிகைப்பூ, நிறைய மல்லிகைப்பூ இருக்குங்க. இது பிச்சிப்பூ. வீட்டில் யாருக்காவது பூ கட்ட தெரிஞ்சுன்னா அழகாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நிறையா பூ இருக்குது. இவ்வளோ பெரிய கொய்யா மரம், அது தந்திருக்க பலனை பாருங்கள். ஒன்றே